நேயர்களுக்கு வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடு பண்ணுறது ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணினால் ஓரளவுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். இந்த ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் அப்படின்னா என்ன? பொதுவாகவே என்ன கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டில் இன்ட்ராடே ட்ரேடிங் இருக்குது, ஸ்விங் ட்ரேடிங் இருக்குது, ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வேரியஸ் கேட்டகரிஸ் இருக்குது. அப்புறம் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ன்னு இருக்குது. இந்த நியூ பிகினர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, கேபிட்டல் குறைவாக இருக்கு, ஒரு ட்ரேடு பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எடுத்த உடனே வித்தவுட் லேர்னிங் எனிதிங் ஸ்டாக் மார்க்கெட்டுடைய ஹூக்ஸ் அண்ட் நுக்ஸ், ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் தெரியாமையே என்ன பண்ணுறாங்க, போய் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இறங்கிடுறாங்க. அது என்ன அது கேட்டிங்கனாக்கா, ஒரு டயத்தில் உங்களுக்கு வருமானத்துக்கு வழியை காட்டும். பெரும்பாலும் அது என்ன பண்ணும், அந்த கிரீக்ஸ்னு சொல்லுவாங்க. கிரீக்ஸ்னா உங்களுக்கு டைம் டிகே, ஆல்ஃபா, பீட்டா, காமா, ஐவின்னு சொல்லுவாங்க, இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் போயிட்டு ஏதோ ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸை வாங்க வேண்டியது. அப்புறம் அது வாங்கினா அது இறங்கின அப்புறம் அது ஏறும்னு நினச்சிக்கிட்டு உட்காந்துருக்கிறது. இது மாதிரி லூஸ் தேர் மணி. ரெண்டாவது, ஆப்ஷன் ட்ரேடிங்கிறது உங்களுக்கு ஒரு டைம் பவுண்டு. அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அதை நீங்கள் பொசிஷனை கவர் பண்ணணும். சரி, நாம் இப்போ அடுத்த விஷயத்துக்கு போகலாம். ஒரு கேஷ் மார்க்கெட், ஈக்விட்டி மார்க்கெட்டில் ஒரு ட்ரேடிங்க்கு, ஸ்விங் ட்ரேடிங்னா எப்படி ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும், ஒரு இன்ட்ராடேனா எப்படி ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும், இதுதான் படிப்பு என்பது. நீங்கள் கற்றல், இந்த அப்ளிகேஷன், இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு உங்களுக்கு பொறுமையும் நிதானத்தையும் கொடுத்து ப்ராப்பராக டெக்னிக்கல் அனலிஸ் பண்ணினால் மட்டும்தான் இந்த சந்தையில் நீங்கள் ஓரளவுக்கு பெரிய அளவில் காசு பார்க்க முடியலனாலும் கணிசமான ஒரு லாபத்தை பார்ப்பதற்கு வழி உண்டு. ட்ரேடிங் அப்படின்னாலே நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ரிஸ்க் ரிவார்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ மார்க்கெட்டு 9:15 ஓப்பன் ஆகுது, 3:15 வரலையும் மார்க்கெட்டு இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வாரத்தில் சனி ஞாயிறு விடுமுறை மற்றும் அரசு விடுமுறைகள், அறிவிக்கப்பட்ட விடுமுறை. சரி, நான் இப்போ இந்த சப்ஜெக்ட்ல என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னா அதுக்கு எப்படி ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும், சிம்பிளா சொல்றேன். பொறுமையாகவும் நிதானம் ஒன் பை ஒன்னா சொல்றேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். நீங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஒரு பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பார்க்கணும். இப்போ நான் சொல்றதை வச்சுட்டு உடனே நீங்க டைரக்டா களத்துல இறங்கக்கூடாது. உங்களுடைய கேபிட்டல் எரோஷன் இல்லாமல் பாதுகாப்பா வர்த்தகம் செய்வது என்பது அவரவர்களுடைய திறமையை பொறுத்தது. கற்றுக் கொடுத்த ஆசிரியோ அல்லது படித்த விஷயத்தையோ நீங்கள் குறை சொல்வதை தவிர்த்து உங்களுடைய ஃபோக்கஸ் கரெக்டா இருக்கணும். ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் வரப்போது நீங்க ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஸ்டாக் செலக்ட் பண்ணணும்னா கொஞ்சம் பேப்பர் ஒர்க் பண்ணணும். பேப்பர் ஒர்க்னா என்ன? இப்போ ஒரு ஸ்டாக்கை நீங்க ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு சிம்பிளா சொல்றேன், ஒன் பை ஒன்னா. நீங்க ஒரு நிப்டி 50 லார்ஜ் கேப்லயோ அல்லது நிப்டி மிட் கேப் 100 இதுலயோ எதில் நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அந்த ஸ்டாக்குடைய வேல்யூ 400 டு 2500 அல்லது 3000க்குள்ள இருக்கக்கூடிய பிரைஸ் பேண்டை செலக்ட் பண்ணணும். இந்த 100 ரூபா ஸ்டாக்கு, 200 ரூபா ஸ்டாக்லாம் உங்களுக்கு பெரிய மூவ்மெண்ட் கொடுக்காது. அந்த ஸ்விங் டெப்த்னு சொல்லுவாங்க, டே லோக்கும் டே ஹைக்கும். அது கிடைக்காத போது உங்களுக்கு பெரிய ஒரு மூவ்மெண்ட் கிடைக்காது. சரி, இப்போ நீங்க இந்த கேப்ஸ் சொல்லிட்டேன், லார்ஜ் கேப் ஆர் மிட் கேப். எந்த சூழ்நிலையிலையும் ஸ்மால் கேப் பக்கமோ இந்த பென்னி ஸ்டாக் பக்கம் போகாதீங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம், ஒரு 5 ஸ்டாக்கை நீங்க அனலைஸ் பண்ணிக்கோங்க. 5 ஸ்டாக்கை எப்படி தேர்ந்தெடுக்கணும்? ஒரு ஸ்டாக்கு நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ சிஜி பவர் அப்படின்னு ஒரு ஸ்டாக் இருக்கு. அந்த சிஜி பவர் ஸ்டாக், இது உதாரணத்துக்காக சொல்றேன், பரிந்துரை இல்லை. அப்போ நீங்க இன்னைக்கு மண்டே இன்னைக்கு ட்ரேடு பண்ணணும்னா ப்ரீவியஸ் வீக் இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய வீக் ஹையர் நோட் பண்ணிக்கோங்க.
வீக் லோவை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க என்ட்ரி எடுக்கிற போது அந்த நியர் வீக்லி லோ கிட்ட இருக்கிற மாதிரி இருந்தால்தான் உங்களுக்கு என்ட்ரி கரெக்டாக இருக்கும். அப்போ நியர் ஹை கிட்ட எடுத்துட்டீங்கன்னா அது மேலே போறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. சில ஸ்டாக்குகள் இருக்கு பிரேக் அவுட் ஸ்டாக்குன்னு. இந்த பிரேக் அவுட் ஸ்டாக்கை நாம் முழுமையா நம்பக்கூடாது. சில டயத்துல என்ன கேட்டிங்கன்னா அது கீழே இருந்து மேலே போயிருக்கு, ஒரு இடத்துல அது ப்ராஃபிட் புக் வரும்போது ஒரு நோஸ் டைவ் அடிச்சிடும். இந்த மாதிரி டயத்துல நீங்க கூடுமான வரையும் ஹையர் லெவல்ல போய் வாங்காதீங்க. இப்போ என்ன புரிஞ்சிட்டீங்க? வீக்லி டே ஒரு டேட்டை போட்டு எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு நாள்லையும் போன வாரம் திங்கள் டு வெள்ளி ஓப்பன் ஹை லோ க்ளோசிங் அப்படின்னு ஒரு டேபிள்ஸ் போட்டுக்கோங்க. எக்ஸல்ல போட்டுனாலும் சரி. இல்லைன்னா இன்னொரு ஈஸியான ஐடியா சொல்றேன். நிப்டி ட்ரேடர்னு ஒரு ஆப் இருக்கு, ஃப்ரீ ஆப் தான். அதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தாலும் நீங்க ஃப்ரீ வெர்ஷன்லயே போய் பாருங்க. பார்த்தீங்கன்னா அதுல என்ன தெரியும்னு கேட்டீங்கன்னாக்கா நீங்க எந்த ஒரு ஸ்டாக்கை போட்டாலும் அந்த ஸ்டாக்கினுடைய 1 வீக் டேட்டா கிடைக்கும். அது கீழே இன் டீடைல்ஸ்னு இருந்ததுனாக்கா 1 மந்த் கூட கிடைக்கும். அந்த டேட்டாவை நீங்க என்ன டேட்டா வேணாலும் அதில் எடுத்துக்கலாம். எஃப்ஐஐ, டிஐஐ, ஸ்டாக்கு, இண்டெக்ஸு, பேங்க் நிப்டி, கமாடிட்டி எது போட்டாலும் உங்களுக்கு அதில் கிடைக்கும். இது ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன், நான் எதையும் ப்ரமோட் பண்ணலை. இப்போ இந்த சிஜி பவர் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்களே. இப்போ லாஸ்ட் வீக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா 862 லோ, ஹை 898ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் 870 இருக்குன்னா நீங்கள் அதை கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்போ அதை வாங்கிக்கோங்க. ரைட். அப்போ அதுக்கு ஸ்டாப் லாஸ் என்ன வைக்கணும்? ஸ்டாப் லாஸ் ரிஸ்க் ரிவார்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? ரிஸ்க்கு 1%, ரிவார்டு 2%. இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த ரிஸ்கை ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. அந்த ரிவார்டுங்கிறது ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு என்னுடைய புரிதல் என்ன கேட்டிங்கன்னாக்கா ஒரு 6% அல்லது 7% நீங்கள் அந்த டார்கெட்டு வச்சுக்கலாம். சரி, இது ரெண்டையுமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. இப்போ அனலைஸ் பண்ணியாச்சு, இந்த ஸ்டாக்கை இந்த விலை வந்தால் வாங்கலாம். இது ஒரு. அடுத்தது நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வாங்கினதுக்கப்புறம் மிக முக்கியமாக என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, ஸ்விங் ட்ரேடிங்க்கு மறுநாளே வரணும்னு ரூல்ஸ் கிடையாது. மேக்சிமம் 30 நாள் வெயிட் பண்ணணும். அப்போ சில டயத்தில் 3வது நாளே வரும், 4வது நாள் கிடைக்கலாம், ஒரு வாரத்துலேயும் கிடைக்கலாம். ஏதாவது பேட் நியூஸ் வந்துட்டா என்ன ஆகும்? உங்க ஸ்டாப் லாஸ் நீங்க டெய்லி போடலாம்னு நினைச்சீங்கன்னா அது தவறு. அப்போ நியர்பை, தட் இஸ் உங்க பர்சன்டேஜை போட்டுட்டு அது இனிஷியல் ஸ்டாப் லாஸா வச்சுக்கோங்க. ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ்ன்னு ஒன்று இருக்கு. அந்த ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் நீங்க போட்டு வச்சுட்டு இன்னும் சிறப்பாக சொல்ல போனோம்னா உங்களுடைய ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ல ஜிடிடி ஆர்டர்னு இருக்கு. அதை நீங்க போட்டு வச்சுட்டு அதுலேயும் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுட்டீங்கன்னா உங்களுடைய விலை ஏற 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 இந்த ஸ்டாப் லாஸும் கூடவே போகும். அப்படி போய்கிட்டே இருக்கிற போது என்ன கேட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் உங்களுக்கு அட்காஸ்ட் கிட்ட அந்த ஸ்டாப் லாஸ் இருக்கிற போது லாஸை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி ஐடிசி ஸ்டாக்கு 350 ரூபாய் இருந்தது. ஒன் ஃபைன் மார்னிங் ஓப்பன்லேயே கேப் அப்லேயே, சாரி, மார்னிங் ஓப்பன் ஆன உடனே அது ஓப்பன்லேயே 7% 8% இறங்கிது. அப்போ நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆனால் போட்டுக்கலான்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. அந்த ஸ்டாக்கினுடைய விலை சர 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 சரன்னு இறங்கி. இதை தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஜிடிடி ஆர்டரில் ஸ்டாப் லாஸும் போட்டு வச்சுக்கணும், டார்கெட்டும் போட்டு வச்சுக்கணும், ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸும் போட்டு வச்சுக்கணும். இதை எப்படி சார் போடுறதுன்னா நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் வச்சுருக்கீங்களோ அந்த புரோக்கிங் பிளாட்ஃபார்மில் அந்த ஆஃபீஸில் கேட்டிங்கன்னா அந்த ஸ்டாஃபு உங்களுக்கு கைடு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்படிலாம் நீங்கள் பண்ணினா தான் ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறதுக்கு வீக்லி பேசிஸில் நியர்பை லோ எடுக்கணும். அப்போ இந்த 5 ஸ்டாக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் போட்டு வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா? அந்த 5 ஸ்டாக்கில் ஏதோ ஒரு ஸ்டாக்கு உங்களுக்கு பாட்டம், நியர்பை பாட்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இதெல்லாம் முதல் நாளே நீங்கள் பேப்பர் ஒர்க் பண்ணி வச்சுக்கணும்.
அப்போ ட்ரேடிங் பண்ற டயத்தில் நீங்க போய் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட் மூவ்மெண்ட்ல உங்களுக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இது மாதிரி வீக்லி பேசிஸ்ல நீங்க ஸ்டாக்கை செலக்ட் பண்றது ஒரு ஈஸியான வழி. அடுத்த இன்னொரு விஷயம், நான் எப்போ சொல்ற மாதிரி ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் RSI இண்டிகேட்டர் இருக்கு பார்த்தீங்களா, அதை வீக்லி பேசிஸ்ல வச்சுக்கணும். வீக்லி பேசிஸ்ல நியர்பை தட் இஸ் அரவுண்ட் 30 இருந்தால் அதை நீங்க கன்சிடர் பண்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ நீங்க பாட்டம் ஃபிஷ் பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எந்த காரணத்தை கொண்டும் நியூஸ் பேசிஸில் இருக்க ஸ்டாக்கை போய் ஸ்விங் ட்ரேடிங்க்கு கன்சிடர் பண்ணக்கூடாது. நியூஸ் பேசிஸ் பாசிட்டிவாக இருந்தால் கிட்டுக்கிட்டுன்னு மேலேயும் ஏறும், அதே டயத்தில் அங்கே ப்ராஃபிட் புக் பண்ணி கீழேயும் வரும். நெகட்டிவ் இம்பேக்டாக இருந்தால் கீழே வரும், கீழே வந்துட்டு எவ்வளோ தூரம் போகிறான் எப்போ திரும்புகிறான்னு தெரியாது. ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஒரு ஜெனியூனான ஸ்டாக்கு இதெல்லாம் அனலைஸ் பண்ணி எடுத்து நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். 5 ஸ்டாக்கு நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுட்டு அதில் எவர் கீழே இருக்காரோ நியர்பை லோ இருக்காரோ அந்த வீக்லி அனலைஸ் பண்ணி அதில் செலக்ட் பண்ணுங்க. இதுதான் செலெக்ஷன் ஆஃப் ஸ்டாக். டார்கெட்டு நீங்கள் என்ன வச்சுக்கிறீங்க? 6 அல்லது 7%. இப்போ 400 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக்கை வாங்கினீங்கன்னா 427 ரூபா 80 பைசா 60 பைசான்னு டெசிமல்ல போடணும். எந்த காரணத்து கொண்டு ஃபிகர் ரவுண்டில் போடக்கூடாது. அப்போ அதுக்கு அது ஒரு நியூஸ் பேசிஸோ அல்லது டெக்னிக்கலாக அந்த டிமாண்ட் ஜோன் கரெக்ட் போது மார்க்கெட்டில் உங்களுக்கு டிமாண்ட் இருக்கு, சப்ளையர் அக்யூமுலேஷன் இருக்கு, டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. இதெல்லாம் வரும்போது டெக்னிக்கலாக இந்த பெரிய ஜாம்பவான்ஸ் எல்லாம் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் உங்களை தூக்கிட்டு போகிற போது நீங்கள் லாபத்தில் இருக்கும்போது உங்கள் விலை அது விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அதே மாதிரி ஒரு ஸ்விங் ட்ரேடியனா மேக்சிமம் 2 அல்லது 3 ஸ்டாக்கு வச்சுக்கணும். இதுதான் ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கான எளிமையான ஒரு யுக்தி. நீங்க படிப்பு என்பது வெறும் படிச்சுட்டு மட்டும் டைரக்டா இதுல இறங்காதீங்க. நீங்களும் சுய பரிசோதனை பண்ணி ஒரு ஸ்டாக்கை எப்படி அனலைஸ் பண்றது அப்படிங்கிறது பண்ணுவோம். நான் இதில் சொன்ன ஸ்டாக்கு அல்லது அந்த ஆப்லாம் நான் ப்ரமோட் பண்ணலை, ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணலை, உங்களுக்கு எளிமையாக இருக்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா என்னுடைய ஃபோன் கான்டாக்ட் நம்பர் இருக்கு, அதில் கேளுங்க, ஐ வில் எக்ஸ்பிளைன். மேலும் இன்னும் புதிய தகவலோட இன்னும் ஸ்விங் ட்ரேடிங்ல நிறைய டைம் ஃப்ரேம் இருக்கு, இன்னும் நிறைய டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு அடுத்தடுத்த பதிவில் சொல்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களுடைய சந்தேகங்கள் இருந்தால் தொலைபேசியில் கேளுங்க, இல்லை அப்படின்னாக்கா இன்பாக்ஸில் போடுங்க. உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கும் இதை ஃபார்வேர்டு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னீங்கன்னாக்கா எங்களுக்கு ஊக்கமளிக்கிறதாக இருக்கும். புதிய தகவலுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.